कविना उपलालयन्ते मदालसा मञ्जुल वाग्विलासा मागेन्द्रनील द्युतिकोमलाङ्गी मार्तङ्गकन्या மனசா ஸ்மராமி. அனைவருக்கும் வணக்கம். இன்று விஜயதசமியான இன்று நாம் காண இருப்பது விஜயதசமி பற்றிய சிறப்புகள். விஜயதசமி என்றாலே வெற்றி திருநாள். இன்று புதிய தொழில் தொடங்கலாம். மழலையர் பிள்ளைகளை பள்ளியில் சேர்ப்பது, புதிய தொழில் தொடங்குவது, புதிய படிப்புகளில் சேர்வது, இப்படி பல நல்ல செயல்களை, கல்வி சம்பந்தமான, தொழில் சம்பந்தமான செயல்களை இன்று தொடங்கினால் எல்லாமே அற்புதமாக நடக்கும். இந்த நாளானது அதனாலேயே வெற்றி திருநாள் என சரஸ்வதிக்கு மிகவும் உகந்த நாளாக விஜயதசமியானது கூறப்படுகிறது. நேற்று ஆயுத பூஜை என்று நாம் நம்முடைய அலுவலகத்தில் நாம் பயன்படுத்தும் பொருட்களை வைத்து நாம் சரஸ்வதியிடம் வழிபடுவோம். இன்று விஜயதசமியான இன்று நம் வீட்டில் உள்ள பிள்ளைகளை பள்ளியில் சேர்ப்பது, புதிய தொழில் தொடங்குவது, புதிய படிப்பில் சேருவது, இப்படி நல்ல செயல்களில் நாம் ஈடுபடுவோம். இதுவே விஜயதசமி ஆகும். விஜயதசமி என்பது தென்னக பகுதிகளில் நவராத்திரியின் ஒரு அங்கமாகவும், வங்காளத்தில் துர்கோத்சவத்தின் அங்கமாகவும் கொண்டாடப்படுகின்றது. இந்த இந்து நாள்காட்டியில் புரட்டாசி மாதத்தின் அமாவாசை கழிந்த 10ஆம் நாள் விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. முந்தைய 9 நாட்களும் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது. ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்தினான். சீதையை விடுவிக்குமாறு ராமன் ராவணனிடம் கூறினார். ஆனால் ராவணன் மறுத்துவிட்டார். இந்நிலைமை அதிகரித்து போருக்கு வழிவகுத்தது. இப்போரில் ராமன் ராவணனை விஜயதசமி அன்று அழித்து போரில் வெற்றி பெற்றார் என்று கூறப்படுகிறது. வட இந்திய பகுதிகளில் ராமன் ராவணனை கொன்ற இந்நாளை ராம்லீலா என்ற விழாவாக கொண்டாடப்படுகிறது. பெருந்திரளான மக்கள் மைதானத்தில் கூடி ராவணன் மற்றும் அவனது சுற்றத்தினரது உருவ பொம்மையை ராமர் வேடம் தரித்தவரால் அம்பேயப்பட்டு எரியூட்டப்படுகிறது. மகாபாரதத்தில் ஆட்சி, அதிகாரம், நாடு உள்பட சகலமானதையும் இழந்த பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம், ஓராண்டு மறைவு வாழ்க்கை முடிந்து மீண்டும் அனைத்து ஆயுதங்களையும், தாங்கள் இழந்த பலம் ஆகியவற்றையும் விஜயதசமி என்று பெற்றனர் என்று கூறப்படுகிறது. தென்